இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி ரா எட்ஜஸ் தெரியாமல் அழகாக ஒரு நாட் தைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு நான் ஸ்கொயர் பீஸ் எடுத்திருக்கேன். அது வந்து 4 இன்ச்சஸ் அளவில் ஸ்கொயர் பீசஸ் எடுத்திருக்கேன். இந்த பீஸை நல்ல பக்கம் நம்மளை பார்த்து வச்சுட்டு அது மேலே நாட் எடுத்து சென்டரில் 2 கார்னருக்கும் நடுப்புற அப்படியே நாட்டை வச்சு அப்படியே மடக்குங்க. மடக்கிட்டு அந்த நாட்டு மேலே நல்லா ஒரு ரஃப் தையல் போட்டுட்டு அப்படியே ஸ்கொயராக அப்படி ட்ரையாங்கிள் டைப்பில் தைச்சி எடுத்துகிட்டு வாங்க. நான் தைக்கிறத பார்த்தா அவங்களுக்கு புரியும். அது மாதிரி தைச்சி கரெக்டாக அந்த ஷார்ப் எட்ஜ் வந்தோடனே ஊசி அப்படியே நிறுத்திட்டு திருப்பி இந்த இடத்துல வந்து இந்த சைடில் வரும்போது கொஞ்சம் முன்னாடியே நிறுத்திடுங்க. கொஞ்சம் கேப் இருக்கணும். அந்த கேப்புக்கு அப்புறம் திரும்ப அது மேலேயே இன்னொரு தையல் போட்டிங்கன்னா கொஞ்சம் தையல் ஸ்ட்ராங்காக இருக்கும். திரும்ப ஒரு வாட்டி தைச்சிருங்க. நாட்டில் நல்லா ரஃப் அடித்து திருப்பிடுங்க. இப்போது அந்த நாட்டை பிடிச்சி இழுத்திங்கன்னா அழகாக அது டர்ன் ஆகி வந்துடும். டர்ன் பண்ணிவிட்டு அந்த ஷார்ப் எட்ஜ் இருக்குது இல்லையா, அதை வந்து நல்லா எடுத்து விட்டுருங்க. நல்லா ஒரு ஊசி வச்சு நல்லா அழகாக எடுத்து விட்டுருங்க. இப்போது இந்த நாட்டை திரும்ப இதுக்குள்ளே விடணும். அப்படின்னா 2 பக்கம் துணியை பிடிச்சிக்கிட்டு நாட்டை அப்படியே உள்ளே தள்ளினீங்கன்னா அழகாக உள்ளே வந்துடும். உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த ஓப்பன் கொடுத்தோம் இல்லையா, அந்த ஓப்பனில் இந்த நாட்டு திரும்ப வெளியில் வரும். வெளியில் வரும்போது அந்த நாட்டை அழகாக எடுத்து இந்த ராஜேஸ் அந்த ராஜேஸ் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு கிராஸாக அந்த தையல் இருக்குது இல்லையா, அந்த தையலுக்கு மேலே தையலை சேர்த்து விட்ட மாதிரி கிராஸாக ஒரு தையல் போட்டு விட்டுருங்க. நல்லா 2-3 ரஃப் அடித்து போட்டு விட்டு முடிச்சு விட்ருங்க. இப்போது அந்த எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி பார்த்தா அழகாக சூப்பரான நாட் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.